வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுல தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும். இருந்தாலும் நம்ம நாங்குநேரியில வாய்ப்பு மக்கள் யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறக்கூடிய களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படின்றது தான். கடந்த திருநெல்வேலியை மையமாக வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருநெல்வேலியில திமுக கைப்பற்றல் அப்படின்னா நிறைய இருக்கக்கூடிய கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நிர்வாகிகளுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிச்சயமா திருநெல்வேலி தொகுதி வெற்றி பெறணும் அப்படின்னு. இப்படிப்பட்ட திருநெல்வேலி தொகுதியில அதிமுக சார்பில் களத்துல நிற்கக்கூடியவர் தான் தச்சை கணேசராஜா. தச்சநல்லூரை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் மண்ணின் மைந்தன் அப்படின்னு பெயர் சொல்லலாம். திருநெல்வேலியில அவரை நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம தம்ப்லைன்ல கூட நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா வச்சிருப்போம், நெல்லைக்கு கிடைத்த மாணிக்கம் அப்படின்னு. ஏன்னா திருநெல்வேலி தொகுதியில யாரா நிக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் பின்புலம் என்றதை இன்னொரு வீடியோ கூடிய விரைவில் நான் வெளியிடுவேன். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்கா திருநெல்வேலி வேட்பாளர் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய தச்சை கணேசராஜா. அவர் அதிமுகவை சார், அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இருந்தாலும் அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் நான் கண்ணால பார்த்துக்கிறதுனால இந்த வீடியோல அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கூடிய களம் 2026 திரு தச்சை கணேசராஜா அவருக்கு திருநெல்வேலி தொகுதியை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இதுல வெற்றி வாய்ப்பு இருக்கும்னா, அவரை குறித்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. எதற்காக நான் ஏதோ அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டானா அப்படிலாம் இல்லை. நெல்லை சார்பாக அதிமுகவில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கூடிய கணேசராஜா அவர் யார், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவுக்கு திரு தச்சை கணேசராஜா அவர் மேல ஒரு தனி மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. இந்த மக்கள் செல்வாக்க திரு விஜய் அவர்களுடைய சினிமா வட்டாரம் புதுசா களத்துல இருக்கிறார். அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் தான். ஆனால் மக்கள் களத்தில் தொடர்ந்து நின்றவருடைய பெயரை புகழை ஒரே நாள்ல அழிக்க முடியாது இல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுல தாவேகா சார்பில் ஹைட் விங்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்றவங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்ல என்ன சொல்றாங்கன்னா, கணேசராஜா அவர்கள் உதவி செஞ்சாங்க உண்மைதான், கொரோனா காலகட்டங்கள்ல உதவி செஞ்சாங்க உண்மைதான், அதுக்கு நான் அதை சொல்லியே காட்டி ஓட்டு கேட்க கூடாதுல்ல அப்படின்றாங்க. ஏன் உங்கள் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் RS முருகன் எங்க போனாரு கொரோனா காலகட்டத்துல? இதே திருநெல்வேலியில தானே இருந்தாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில தமிழ்நாடே உலகமே இந்தியாவே பிரமிக்க அளவிற்கு மிகப்பெரிய கல்யாணத்தை நடத்தினாரு. அதனால வேணும் தெரியல, திருநெல்வேலிக்கு நான் ஜெயித்தேன் அப்படின்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதையும் இன்னைக்கு ஊடகங்கள் பெருசாக தான் பேசப்படும், மக்களும் பெருசாக தான் பேசப்படுவாங்க. விஜய் அரசியலுக்கு வாரார், அதுல எந்த மாற்று கருத்து முடியாது. அவர் வேட்பாளர் இந்த மக்களுக்காக நிற்கக்கூடியவரா, இந்த மண்ணுக்காக நிற்கக்கூடியவரா, இல்லைன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவரா அப்படின்றதுல கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். திரு கணேசராஜா அவர்கள் கொரோனா காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா 2020 மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் 11 அம்மா உணவகங்கள்ல போய் நீங்க சாப்பிட்டுக்கலாம். திருநெல்வேலியில சுற்றி இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள்ல நீங்க வயிறார போய் காலை சாப்பாடு மத்தியானம் இரவுன்னு சாப்பிட்டுக்கலாம். எந்த காசும் கொடுக்க வேண்டாம். அந்த பணத்தை தன்னுடைய சொந்த காசுல இருந்து நான் தனியா என்னுடைய சொந்த செலவுல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 அம்மா உணவகங்களுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்து இந்த மக்கள் கிட்டத்தட்ட அதுல சர்வே பார்த்தீங்கன்னா 24,000 மக்கள் பயன்பெற்றாங்க அப்படின்னு ஊடக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் தான் பண்ணாரா? அப்படி கிடையாது. திருநெல்வேலியில சுத்தி வட்டாரத்துல 1 லட்சம் வீட்டுக்கு அவர் அரிசி பைகள் மற்றும் மல்லிகை ஜாமான் அந்த தொகுப்பு கொடுத்தார் 1 லட்சம் பேருக்கு. இதே RS முருகன் அவர்கள் இன்றைக்கு தாவாய்க்கால பயணிக்கிறக்கூடியவர் ஒரே நாள் ராத்திரியில அம்பானியான மாதிரி ஒரே நாள் ராத்திரியில வேட்பாளராக அறியப்பட்ட RS முருகன் அவர்கள் ஏதாவது வீட்டுல போய் அரிசி பைகள் கொடுத்திருப்பாரா? இதே திருநெல்வேலியில இருந்தால் ஒரு கபசுர குடிநீர் கொடுத்திருப்பாரா? இல்லை. ஒரு மோகத்துக்காக ஓட்டு போடுறது வேற, விஜய்க்காக நாங்க ஓட்டு போடுறது வேற. இதெல்லாம் நெல்லை மக்கள் புரிந்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரு தச்சை கணேசராஜா மக்களோடு அவருக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மக்களோடவே பயணிச்சவர். கிட்டத்தட்ட ரோடு ஓரங்கள் இருக்கக்கூடிய தள்ளுவண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தள்ளுவண்டிகள் அவருடைய சொந்த செலவுல கொடுத்திருப்பார். கொரோனா காலகட்டங்கள்ல திருநெல்வேலியில முக்கிய புள்ளியா இருந்தவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் பெரிய லெவல்ல மக்களுக்கு நல செஞ்சாங்க. ஆனா பேர் சொல்லும் அளவுக்கு அது நடக்கல. ஆனா இவர் செஞ்சு வச்ச எல்லா விஷயமும் திரு நயினார் நாகேந்திரன் அவங்க 2021 அவங்க திருப்பி களத்துல நிற்கும் போது அவங்களுடைய வெற்றியை தீர்மானித்தது இவர்களுடைய உழைப்பு அப்படின்னு போன வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். ஏன்னா நாங்குநேரியில யார் வெளில போகிறான்ற வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி இருக்கு, திருநெல்வேலி ஐக்ரோண்டுன்னு சொல்லுவோம், GHல பணியில் இருக்கக்கூடிய
துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க, சுகாதார பணியாளர்கள் இருப்பாங்க, காவல்துறையினர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நம்ம மருத்துவ பணியில கூடிய செவிலியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க டியூட்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 நாளோ ஒரு டைமிங் பீரியடிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டியூட்டி உண்டு. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு முறை 2 முறை இல்லை, அந்த கொரோனா காலகட்டங்கள் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வெளியே வந்த உடனே ஆரோக்கியத்திற்கான ஒரு கூடையில நிறைய பழங்கள் வச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யறது அப்படின்னு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு பணியில இருந்தாலும் ஓடி வந்து அந்த இடத்துல அவங்களை வெளியே வரும்போது பாதுகாப்புக்கான அம்சங்களோட அவங்கள வரவேற்று அவங்களுக்கான ஒரு சொல்லுவாங்க ரெகனேஷன் வந்து கொடுத்தவர் தான் கணேசராஜா. இவருக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்களுடைய கரங்கள்னால நிறைய பாராட்டுகளை பெற்றவர். திருநெல்வேலியில் தச்சநல்லூர் பகுதியில அவருக்கு சொந்தமான தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் சார்ந்து வாழை நடுதல், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சகாவியம் அப்படி மாதிரிலாம் விஷயம் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல பயங்கரமான ஆர்வம் கொண்டவரா தச்சை என் கணேசராஜா அவர் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அன்றைய காலகட்டத்துல களத்தில் மக்களுக்காக நின்றவர்கள் யார் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. தொடர்ச்சியா அது மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. நெல்லைக்கு கிடைத்த மாணிக்கம், எதுக்கு அந்த பெயர் அப்படின்னா நெல்லையில தொடர்ச்சியா ஒரே அவர் கட்சி மாறிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கட்சியா மாறுறவங்களை உங்களுக்கே தெரியும், அரசியல் கட்சி மாறாம ஒரே அரசியல் தளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு தனிப்பட்ட விஷயத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் ஒரு பேரன்பு கொண்டவர், ரொம்ப மதிக்கப்படக்கூடியவர். அது இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடியவர். பொதுவா பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தனால எல்லாரையும் ஏணியாக ஏற்றி விடக்கூடிய இடத்துல இருந்து ஏற்றி வைத்தவர். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னோம்னா கணேசராஜா அவருக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ பண்ற மாதிரி ஆயிரும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பேருக்கு அரசியல் களத்துல உதவி செஞ்சு அவங்களெல்லாம் மேல்படியில ஏற்றிருக்கிறாங்க. மக்கள் போன முறை வந்து நாங்குநேரி தொகுதியில வந்து மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். திருநெல்வேலி தொகுதியில அதிகப்படியான வாய்ப்பு வந்து திரு தச்சை கணேசராஜா அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கருத்து கணிப்புல நிறைய இடத்துல கருத்து திணிப்புகள்ல சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல முதன்மையாக மக்களுடைய செல்வாக்கோடு முந்துகிறார் அப்படின்னு அறிவித்தமிழ் மீடியாவால நாங்க இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து மக்கள் களத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நெல்லையூர் மக்கள் வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது, பரவலாக பேசப்படுது. தனி செல்வாக்கு நிறைந்தவர் தான் திரு தச்சை கணேசராஜா. அவர் இந்த களத்தில் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை அடுத்த வீடியோல அதுக்கான தரவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.